எல்லாருக்கும் வணக்கம். அதே சீமான் என்னன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்ல இருந்து பேசுறாங்க தலைவரை பத்தி பேசுறாங்க. தலைவர் எனக்கு வந்து ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பத்தி அதிகமா பேச 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 ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவரா பேசுறாங்க, டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்டா இரு, எப்படியோ ஓரளவுக்கு தான் நம்மளால பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் உடச்சி சொன்னா அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்லயும் பேசினேன் இதை பத்தி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறது, இப்ப கூட அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. அதை பேசணும், அது பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி சாரு அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. பண்ண உடனே நான் போய் தலைவரை பாக்குறேன். என்ன வரீங்களா, நியூஸ்ல வருது, ஆமாக்கா நான் வரேன். இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில வெளியேற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நம்ப. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. என்ன நானும் வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு அங்கிருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போறேன். இங்கதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு எனக்கு. வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனோன்னா எப்பவும் நான் அம்மா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்க அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சு எல்லாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் இந்த ஸ்டாச்சுவே காமிச்சாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலயும் போய் சொல்லலான்னு அம்மாவுக்கு கூப்பிட்டு ஃபேமிலி எல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வர்றாரு, சரி கண்ணா நானும் அரசியல் போறேன், எங்க பரமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிச்சு. மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே கண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னா சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கல்ல, 1 hour அதுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி இது உடம்பு சரியில்லை, பல அப்செட்ல விட்டேன். நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்ன கூப்பிட்டு போப்பா, நான் சொல்றேன், அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வருவானா, இந்த வயசுல அவர் நிம்மதியா இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர்றது, என்ன கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கினா என்னடா, தலைவர்கிட்ட போய் எப்படி சொல்றது, பசங்கிட்ட ஒரு பயங்கர பில்டப் கொடுத்துட்டோம், அது இதுன்னு எல்லாம் வேலை வேற பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்றது. அந்த டைம்ல பார்த்து கொரோனா வருது. ஒரே ஷாக்கு, வெளியே போக முடியாதுன்றாங்க. இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பிரச்சாரம் பண்ண வெளியே போக முடியாது, தலைவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ஹைதராபாத் ஷூட்டிங் போறாரு, உடம்பு முடியல, அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் தலைவர் அனௌன்ஸ் பண்றாரு, நான் அரசியலுக்கு வரல, டாக்டர்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொரோனா டைம்ல நம்ம வந்து பிரச்சாரம் போக முடியாது, அதான் காரணம் சொன்னாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதான், தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துட்டோம். நான் ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்க மற்றவங்க எல்லாரும் என்னன்னு நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தால எல்லாரும் அப்செட்ல உட்காந்துருக்கோம். தலைவர் ஒருத்தம் போய் பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட, தலைவர் வர்றாரு, கூப்பிடுறாரு, போகணும். அந்த மாதிரி தலைவரை பார்த்தது இல்லை நான். அப்படியே எனக்கு புரிஞ்சது, அவர் ரொம்ப வலியில இருக்காரு அப்படின்னு. எவ்வளவு சுறுசுறுப்பானால உடம்பு முடியலண்ணா, பரவாயில்ல, நம்ம உடம்பு தானே முக்கியம்னா, இதெல்லாம் தானே தூக்கி போடுங்கண்ணா. இல்லைண்ணா, இத்தனை வருஷம் இந்த வாழ வச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சாங்கண்ணா, இங்க குத்துதுக்கண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அண்ணே அதை விடுங்கண்ணே எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு, அவர் வந்து அப்போ நான் முன்னாடி பேசும்போது அவர் சொல்றேன், நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல, இன்னொரு நல்ல ஆள், படிச்ச ஆள் அங்க நிக்க வச்சு பார்க்கணும். யாருன்னே சொல்லுவேன், யாருன்னு கூட சொல்லல. அது அப்படியே போச்சு, அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், யாருன்னு கூட சொல்லல. ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. சரி ஓகே, இதுவும் கடந்து போகணும், அப்படியே கடந்து